புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த கொல்கத்தா இளம்பெண்ணின் மொபைல் போன் பழுதாக அந்த மொபைல் போனை சர்வீஸ் செய்ய முயன்றபோது காதலனுடன் இருந்த 250 அந்தரங்க படங்கள் திருடப்பட்டுள்ளன. தனது மொபைல் போனிலிருந்து போட்டோக்கள் திருடப்பட்டதை பெண் கண்டுபிடித்து உடனடியாக போலீசில் புகார் அளித்து பிரச்சனை ஏற்படாமல் தவிர்த்தது எப்படி? புதுச்சேரிக்கு கொல்கத்தாவைச் சேர்ந்த 2 பெண்கள் சுற்றுலா வந்துள்ளனர். அப்போது ஒருவரின் செல்போன் பழுதானதால் ரெயின்போ நகரில் உள்ள பழுது நீக்கும் கடையில் கொடுத்துள்ளார். கடை உரிமையாளர் ஸ்கிரீன் பாஸ்வேர்டை கூறும்படியும் அரை மணி நேரம் கழித்து செல்போனை பெற்றுக் கொள்ளும்படியும் கூறியுள்ளார். அந்த பெண் தனது பாஸ்வேர்டை தெரிவித்துள்ளார். பின்னர் அரை மணி நேரம் கழித்து பழுது நீக்கிய செல்போனை வாங்கியவர் தனது செயலி மூலம் கடையில் நடந்த நடவடிக்கைகளை சோதனை செய்துள்ளார். அப்போது அவரின் கேலரியில் இருந்த படங்களை கடை உரிமையாளர் 15 நிமிடத்துக்கு மேல் பயன்படுத்திய விவரம் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து அந்த பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். கடை உரிமையாளரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். செல்போனில் காதலனுடன் பெண் இருந்த 250க்கும் மேற்பட்ட போட்டோக்களை தனது போனில் உரிமையாளர் மாற்றம் செய்ததை ஒப்புக்கொண்டார். அவர் போனில் இருந்த படங்களை போலீசார் அளித்தனர். பின்னர் அவரை போலீசார் கடுமையாக எச்சரித்து அனுப்பினர். செல்போனை பழுது நீக்க கொடுக்கும் போது ஆத்தரைஸ்டு சர்வீஸ் நிறுவனங்களில் கொடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ள போலீசார் இதுபோல் அந்தரங்க புகைப்படங்களை செல்போனில் சேமித்து வைப்பது எப்போதும் சிக்கலை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளனர். அனுமதியின்றி மற்றவர் படத்தை திருடினாலோ பயன்படுத்தினாலோ வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்படும் நிலைக்கு ஆளாகும் சூழல் ஏற்படும் என எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.